ராஜா. அப்பொழுது ராஜா தமது வலது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து, வாருங்கள், என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலகம் உண்டானது முதல் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யத்தை சுதந்தரித்துக் கொள்ளுங்கள். கர்த்தருடைய பரிசுத்தவான்கள் இயேசு கிறிஸ்துவின் மகிமையுள்ள சிங்காசனத்திற்கு வலதுபுறத்தில் நிறுத்தப்பட்டிருப்பார்கள். அவர்கள் கனப்படுத்தப்படுவார்கள். பிரதான மேய்ப்பராகிய இயேசு கிறிஸ்து இங்கு ராஜாவாக வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறார். இயேசு கிறிஸ்து மேய்ப்பராக இருக்கும்போது அவர் ஆதரிக்கிறார், பாதுகாக்கிறார், பராமரிக்கிறார், போஷிக்கிறார். ஆனால் அவர் ராஜாவாக இருக்கும்போது தமது அதிகாரமுள்ள வார்த்தையை பேசுகிறார். ராஜாவின் வார்த்தைக்கு எப்போதுமே மதிப்பும் மரியாதையும் அதிகாரமும் உள்ளது. தம்முடைய பரிசுத்தவான்களை பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று இயேசு கிறிஸ்து அங்கீகரிக்கிறார். அவர்களை ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று அழைக்கிறார். இயேசு கிறிஸ்து ஒருவரை ஆசீர்வதிக்கப்பட்டவர் என்று கூறும்போது அவர் மெய்யாகவே ஆசீர்வதிக்கப்பட்டவராகவே இருப்பார். கர்த்தருடைய பரிசுத்தவான்கள் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். பரிசுத்தவான்களை உலகம் சபித்தாலும் நிந்தித்தாலும் புறக்கணித்தாலும் தேவனோ இவர்களை ஆசீர்வதிக்கிறார். நமது ஆசீர்வாதங்கள் எல்லாமே பரலோகத்தில் இருந்தே நமக்கு வருகிறது. பிதாவாகிய தேவன் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். இயேசு கிறிஸ்து பரிசுத்தவான்களை வாருங்கள் என்று அழைக்கிறார். இயேசு கிறிஸ்து நம்மை வாருங்கள் என்று வரவேற்பது நமக்கு கொடுக்கப்படும் மிகப்பெரிய ஆசீர்வாதமாகும். தம்மிடத்தில் வருமாறு இயேசு கிறிஸ்து நம்மை அழைக்கும்போது அவர் நம்மை நித்திய காலமாக தமது சமூகத்தில் சேர்த்து கொள்வதற்காகவே அழைக்கிறார். இதுவரையிலும் தங்களுடைய சிலுவைகளை சுமந்து பாடுகளை அனுபவித்த பரிசுத்தவான்களை இப்போதோ தங்களுடைய கிரீடங்களை அணிந்து அவர்களை கனப்படுத்துவதற்காக இயேசு கிறிஸ்து அன்போடு அழைக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் கிருபாசன தண்டையில் நாம் இப்போது தைரியமாக கிட்டிச் சேர்ந்தால்தான் நியாய தீர்ப்பு நாளின் போது அவருடைய மகிமையுள்ள சிங்காசன தண்டையிலும் தைரியமாக கிட்டிச் சேர முடியும். தம்முடைய பரிசுத்தவான்களை இயேசு கிறிஸ்து என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே என்று அழைக்கிறார். உலகம் உண்டானது முதல் அவர்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யத்தை சுதந்தரித்துக் கொள்ளுமாறு அவர்களை அன்போடு அழைக்கிறார். பரிசுத்தவான்கள் சுதந்தரித்துக் கொள்ளப் போகும் ராஜ்யம் ஐஸ்வர்யம் மிகுந்தது. தேவனுடைய ராஜ்யத்தை இந்த உலகத்து ராஜ்யத்தோடு ஒப்பிட முடியாது. இந்த உலகத்தின் சகல ஐஸ்வர்யங்களும் கனமும் மகிமையும் தேவனுடைய ராஜ்யத்திலும் இருக்கும். இதைவிட அதிகமாகவே இருக்கும். பரிசுத்தவான்கள் இந்த பூமியில் தரித்திரராக இருக்கலாம், சிறைப்பட்டவர்களாக இருக்கலாம், எல்லா காரியங்களிலும் அழுக்கை போல கருதப்படலாம். என்றாலும் இவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளப் போகிறவர்கள், தேவனுடைய பார்வையில் விசேஷித்தவர்கள். பரலோக ராஜ்யம் இவர்களுக்காகவே ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிறது. பரிசுத்தவான்கள் சுதந்திரிக்கப் போகும் ராஜ்யத்தில் சந்தோஷம் மிகுந்திருக்கும். தெய்வீக ஆலோசனைகளினால் பரலோக ராஜ்யத்தின் எல்லா காரியங்களும் பரிபூர்ணமாக நிரப்பப்பட்டிருக்கும். பரலோக ராஜ்யம் கர்த்தருடைய பரிசுத்தவான்களுக்காக இந்த உலகம் உண்டானது முதல் ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிறது. இது பரிசுத்தவான்களுக்கே உரியது. அவர்களுடைய சந்தோஷத்திற்காகவே இந்த ராஜ்யம் ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிறது. உலகம் உண்டானது முதலே பரலோக ராஜ்யம் அவர்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிறது. பரலோகத்தின் சந்தோஷம் பரிசுத்தவான்களுக்காக திட்டமிடப்பட்டிருக்கிறது. உலக தோற்றத்திற்கு முன்னே பிதாவாகிய தேவன் கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டார். நமது ஆசீர்வாதங்களையும் திட்டமிட்டு வைத்திருக்கிறார். பரிசுத்தவான்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளுமாறு இயேசு கிறிஸ்து தம்முடைய பரிசுத்தவான்களை வாருங்கள் என்று அழைக்கிறார். இந்த ராஜ்யத்தை அவர்கள் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும். பரலோகத்தின் சுதந்திரவாளிகளை தேவனே தீர்மானம் பண்ணுகிறார். நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருப்பதினால் அவருடைய ஆசீர்வாதங்களுக்கு சுதந்திரவாளிகளாக இருக்கிறோம். நாம் பிள்ளைகள் என்றால் சுதந்திரருமாமே. தேவனுடைய ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்வது நமக்கு கொடுக்கப்படும் மிகப்பெரிய ஆசீர்வாதமாகும். நாம் இந்த பூமியில் இருக்கும் காலத்தில் பரலோகத்தின் ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்வதற்கு பயிற்சி பெறுகிறோம். சுதந்திரவாளியானவன் எல்லாவற்றிற்கும் எஜமானாயிருந்தும் அவன் சிறு பிள்ளையாய் இருக்கும் காலமளவும் அவனுக்கும் அடிமையானவனுக்கும் வித்தியாசமில்லை. தகப்பன் குறித்த காலம் வரைக்கும் அவன் காரியக்காரருக்கும் வீட்டு விசாரணைக்காரருக்கும் கீழ்ப்பட்டிருக்கிறான். அவனைப் போலவே கர்த்தருடைய பிள்ளைகளும் இந்த பூமியில் இருக்கும் கால அளவும் பயிற்சி பெற்றுக்கொண்டு
ஆளுகை செய்யப்படுகிறோம். நாம் நியாயம் விசாரிக்கப்படும் போது சுதந்திரவாளி என்னும் பட்டம் நமக்கு கொடுக்கப்படும். அப்போது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, வாருங்கள், உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள் என்று நம்மை அன்போடு அழைப்பார்.